இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ளவர். இஸ் a God who responds your problem. உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர். கடைசியாக a distinct lack. கவனிங்கள், வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்கிற கர்த்தர். 9:28 அவர் வீட்டில் பிரவேசித்த போது அவருடைய சீடர்கள் அதை துருத்துவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்றார். உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 12:20 கடுகது விழுதியால விசுவாசம் இருக்குமேனால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றாயிராது. இன்னைக்கு விசுவாச செய்தி தவறா பயன்படுத்துறாங்க. இல்ல, God wants to intervene in your problem. உன்னுடைய பிரச்சனைகளிலே, உன்னுடைய சவால்களிலே அவர் தலையிட விரும்புகிறார். அல்ல வார்த்தை போட்டிருக்கிறது, அப்புறம் போகிறது போல அவர் காணப்படுவதில்லை. ஒரு வார்த்தை, அதாவது உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எனவேதான் மத்தேயு 7 சொன்னார். 7:7 தெரிந்த வசனம் கேளுங்கள். 7:9 அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? 7:11 மத்தேயு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோர்ந்து போயிருக்கிற நண்புடைய பிள்ளையே, நிச்சயம் அல்லவா உடைய ஊழியன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். இன்னொன்று சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள் நம்முடைய சொந்த சுயத்தால் வந்தது. செல்ஃப் டெம்ப்டேஷன், சுயத்தினால், தேவையில்லாம. தேவனால் வருமானால் he will handle. சத்துருவால் பிசாச வருமானால் God will take care of that. அநேக பிரச்சனைகளுக்கு நாமே காரணம், சுயம் காரணம், அறிவு காரணம், ஆசை காரணம். இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சொல்லுவோம், குற்றங்களை சொல்லுவோம், பலவீனங்களை சொல்லுவோம். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 11:26 தேவனுடைய ஊழியத்தை செய்வது அவருடைய திருவுள்ளத்திற்கு பிரியமா இருக்கிறது. நீங்கள் தனியே பாடுபடு தேவ சித்தம் அல்ல. என்னுடைய குறிப்புகளை திரும்பமாக ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கும் ஒருவேளை புரியாதவர்களுக்கும், நம்பர் 1,